அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம். இந்த உடல்னா என்னங்க? 5 பஞ்சபூதங்களாக ஆக்கப்பட்டது தான் இந்த உடல். இதனுடைய ஏற்றத்தாழ்வு தாங்க நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 5 பஞ்சபூதங்களை நாம் எப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அதையே சரியாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. பாருங்க, இந்த 5 பஞ்சபூதங்கள் என்ன அப்படிங்கிறத முதல் பார்க்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 சேர்ந்தது தாங்க இந்த மனித உடல். பாருங்க, நிலம், இந்த மனித உடம்பு நிலத்தில் விளைஞ்சதை தான் நம்ம சாப்பிட்டோம். அதில் தான் இவ்வளோ பெரிய உடம்பாக மாறினது. மறுபடியும் இந்த உடம்புல உயிர் போன உடனேயே இந்த உடல் மீண்டும் மண்ணுக்கே போயிருதுங்க. அப்போது இந்த நிலத்தினுடைய சக்தி நம்ம உடம்புக்கு வேணும் அப்படின்னா நம்ம 5 வகையான உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. 1 உயிர் உள்ள உணவு, 2 உயிர் ஊட்டப்பட்ட உணவு, இன்னொன்று சமைத்த சைவ உணவு, இன்னொன்று சமைத்த அசைவ உணவு, இன்னொன்று உணவுன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உணவு அல்லாத உணவுங்க. அது என்னன்னு பார்க்கலாம். உயிர் உள்ள உணவு பாருங்கள், பச்சையாக சாப்பிடக்கூடிய பழங்கள், சில காய்கறிகள், இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உயிர் உள்ள உணவு. பாருங்கள், இந்த உயிர் உள்ள உணவில் 100% சத்து இருக்குதுங்க, 100% பிராணன் இருக்குதுங்க, 100% சுவை இருக்குதுங்க. அப்போ இதுக்கு 300 மார்க்குங்க. அடுத்தது உயிர் ஊட்டப்பட்ட உணவுங்க. பாருங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், இதில் 100% சத்து இருக்குது, 100% பிராணன் இருக்குது, 50% தான் சுவை இருக்குதுங்க. அப்போ சுவை வந்து ஒரு 50% கம்மியாயிடுச்சு. அப்போ இதை உயிர் ஊட்டப்பட்ட உணவு 250 மார்க்குங்க. அடுத்தது சமைத்த சைவ உணவு. சமைச்சிங்கனாலே பிராணன் 50% தாங்க, அதுவும் ஓரளவுக்கு சிம்மில் வச்சு சமைச்சா. அதே மாதிரி சுவையும் 50%, சத்தும் 50% தாங்க. அப்போ 150 மார்க். அடுத்தது சமைத்த அசைவ உணவு. 100% சத்து இருக்குதுங்க, ஆனால் பிராணன் 0%, சுவையும் 0%. உணவு சுவையாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோங்க அசைவ உணவு. அப்படி இல்லைங்க, சுவை ஊட்டிகளை நம்ம அதோட சேர்த்து நம்ம சமைக்கிறதுனால, இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம சமைக்கிறோம் பார்த்தீங்களா, இதனால் அது சுவையை வந்து ஊட்டி கொடுக்குதே தவிர அசைவ உணவு சுவையால் கிடையாது. அப்போ அதற்கு 100 மார்க். அடுத்தது நம்ம உணவுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய டீ, காஃபி, கொக்கோகோலா, பெப்சி, இன்னும் அபின், கஞ்சா, இது அப்புறம் ஆல்கஹால், சாராயம், இது மாதிரியான நம்ம உணவுன்னு நாம் நினச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதில் 0%ங்க, சுவையும் கிடையாது, சத்தும் கிடையாது, பிராணனும் கிடையாதுங்க. இதையை சாப்பிட்றதுனால உடலுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதாவது இந்த உடம்புல நிலத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த உடல் வந்து பாதிக்கப்படும். அப்போ நம்ம எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னா, முதல் இந்த 3 தரமுள்ள உணவுகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க. 4, 5 அப்படிங்கிற அந்த தரமான உணவுகளை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்குங்க. அப்போ இந்த மண் சார்ந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்றாச்சாங்க. அடுத்தது நீர் பிராணன். இந்த நீர் பிராணன் உடம்புக்கு எப்படி கிடைக்குதுங்க? நீர் பிராணன் 2 வழியில் தாங்க இந்த உடம்புக்கு கிடைக்குது. 1 தண்ணி குடிக்கிறதன் மூலமாக, 2 குளிக்கிறதன் மூலமாக. தினசரி கட்டாயம் நாம் குளிக்கணும். அதுவும் சாதாரண பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும். ஏதோ உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நம்ம ஏதோ வார்ம் வாட்ரு நம்ம குளிச்சுக்கிறது தவறு இல்லைங்க. அதே மாதிரி தண்ணீரை நாம் எப்பயுமே மண்பானையில் ஊற்றி வச்சு ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆனதற்கு பிறகு நம்ம குடித்தோம்னா அது நீரில் உள்ள பிராணனை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும், உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. அப்போ குளிக்கிறதையும் தண்ணீர் குடிக்கிறதையும் நம்ம கூடுமான வரை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். பாருங்கள், மினரல் வாட்ரு, அக்கோ வாட்டர்னு நிறைய ஃபில்டர் விதவிதமாக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. நேச்சுரலான ஃபில்டர் அப்படிங்கிறது மண்பானை தண்ணீர். மண்பானை தண்ணீரை நம்ம குடிக்கணும். அதே மாதிரி சாதாரண தண்ணியில் நம்ம குளிக்கணும். அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆறு, குளம், அருவி இது மாதிரி இடங்களில் குளிக்கிறது இன்னும் உங்கள் உடம்புல நீர் பிராணனை அதிகரித்து கொடுக்கும். அப்பப்போ நம்ம மழை பெய்யும் போது மழையில் உடம்பை நனைய விடணுங்க.
அப்போ தாங்க நீர் பிராணன் உடம்புல மேலோங்கிய நிலையில் இருக்கும். மழையில் நனைஞ்சா சளி பிடிக்குது அப்படிங்கிறாங்க, காய்ச்சல் வருது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள் உடம்புல கழிவுகளை பூரா வெளியேற்றுதுங்க மழையில் நனையிறதுனால. சளி ஒன்றும் உயிர்கொல்லி நோய் கிடையாதுங்க. காய்ச்சல் எதுவும் உயிர்கொல்லி நோய் எல்லாம் கிடையாதுங்க. காய்ச்சலுங்கிறது முதல் நோயே கிடையாதுங்க. அந்த ஒரு அடிப்படையான ஒரு புரிதலை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னாலே நம்ம உடம்புல நீர் பிராணனை நம்ம சரி பண்ணிக்கலாங்க. அடுத்தது காற்று. இந்த காற்றுங்கிற பிராணனை நாம் ஒழுங்குபடுத்தணும். பாருங்கள், ஒரு நிமிடத்திற்கு ஒரு மனிதர் 8 லிட்டர் காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வருதுங்க ஒரு நிமிடத்திற்கு. ஒரு நாளைக்கு 21,600 முறை மனிதன் சுவாசிக்கின்றான். அப்போது எத்தனை லிட்டர் காற்று உள்ளே போயிட்டு வருதுன்னு பாருங்கள். நம்ம எப்பயுமே தூங்கக்கூடிய ரூமு, வேலை செய்யக்கூடிய இடங்களை கொஞ்சம் காத்தோட்டமாக வச்சுக்கணும். அப்போ தான் இந்த உடம்பு காற்றலான அந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். காற்றை எப்பயுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அப்போது தூங்கக்கூடிய அறைகளை நம்ம ஜன்னல் கதவெல்லாம் திறந்து விட்டு கொசுக்காக நம்ம கொசு வலையை பயன்படுத்தலாங்க. ஆள் விட்டு குட் நைட்டு, கொசுவத்தி இது மாதிரிலாம் பயன்படுத்துகிறத தவிர்த்துக்கணும். எப்பயுமே உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா இந்த பிராணனை நம்ம ஒழுங்குபடுத்திக்கணுங்க. அந்த காற்றுங்கிற பஞ்சபூத சக்தியை உடம்புக்கு நம்ம கொடுக்கணும். அடுத்தது 4வது பூதம் ஆகாயம். இந்த ஆகாய சக்தியை உடம்புக்கு நாம் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் தூக்கம் தான். ஆகாயம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஸ்பேஸ், வெட்ட வெளி. அந்த இடைவேளையை நம்ம உடம்புக்கு கொடுக்கணும். தூங்கினா மட்டும்தான் இது நமக்கு கிடைக்கும். குறைந்தபட்சம் 6 மணி நேரத்திலிருந்து அதிகபட்சம் ஒரு 8 மணி நேரம் கட்டாயம் தூங்கணும். அப்போ தான் இந்த உடம்பு ஆகாய சக்திக்கு உண்டான ஆற்றலை எடுத்துக்கணும். அடுத்தது அப்பப்போ நாம் ஃபாஸ்டிங் இருக்கணும். ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது உடம்புல ஆகாய சக்தி அதிகமாகும். அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தினசரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும் பொழுதும் நம்ம உடம்புல ஆகாய சக்தி அதிகமாகும். அப்போது ஆகாய சக்தி அதிகமாச்சு அப்படின்னா புத்தி மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும், நினைவாற்றல் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க, கோவப்பட மாட்டாங்க, அமைதியான மனநிலையிலேயே அவங்க இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த 3 வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக நமக்கு கிடைக்குதுங்க. அப்போது இந்த ஆகாய சக்தியை நாம் அதிகரிக்கிறதுக்கு இந்த வாழ்வியல் முறைகளை பின்பற்றுங்க. அடுத்தது நெருப்பு. இந்த நெருப்புங்கிற பஞ்சபூத சக்தி உடம்புக்கு வேலை கொடுக்கணும். கொடுத்தா தான் நெருப்புங்கிற பஞ்சபூத சக்தி இந்த உடம்புக்கு கிடைக்கும். வெயிலில் உடம்பு கொஞ்சமாவது காயணும். எப்பயுமே ரூமுக்குள்ளேயே ஏசி ரூம்லேயே இருப்பாங்க. அப்படி இருந்தோம் அப்படின்னா உடம்புக்கு நெருப்புங்கிற சக்தி குறைஞ்சிரும். உடற்பயிற்சியே கொடுக்க மாட்டாங்க, உடம்புக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க. அப்போ நெருப்புங்கிற பஞ்சபூத சக்தி இந்த உடம்புக்கு கிடைக்காமலே போயிருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்புங்கிற பஞ்சபூத சக்திக்கு உடம்புக்கு வேலை கொடுங்க, உடற்பயிற்சி கொடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். மற்றபடி வெயிலில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது ஒரு மணி நேரமாவது நம்ம உடம்பு வெயிலில் படுற மாதிரியான ஒரு சூழல்களை உருவாக்கிக்கணும். இப்படி பஞ்சபூத சக்திகளை நம்ம இப்படி உள்வாங்கக்கூடிய வகைகளில் நம்ம வாழ்க்கை முறைகளை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம உடம்பு எப்பயுமே 100% ஆரோக்கியமாக இருக்குங்க. இது ரொம்ப ஒரு எளிமையான விஷயங்க. நான் சொன்ன இந்த வாழ்வியல் முறைகளை பின்பற்றி நல்ல உடல் நலத்துடன் வாழ முடியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.